அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? டிஜிலாக்கர். இந்த டிஜிலாக்கரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போதே நம்மளுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆதார் வச்சு அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணலாம், டிஜிலாக்கர் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை டிஜிலாக்கர் ஐடி இல்லைனா கூட நீங்கள் கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. பேன் கார்டை வச்சு பண்ணலாம், பாஸ்போர்ட் நம்பரை வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த டிஜிலாக்கர் இருந்ததுன்னா என்ன அட்வான்டேஜஸ், மாணவர்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டிஜிலாக்கர்? த டிஜிலாக்கர் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங். The candidate can assess their documents. அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். such as confirmation page of the online application form. நீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முடைய கன்ஃபர்மேஷன் பேஜை நம்ம எடுத்துக்க முடியும். அட்மிட் கார்டு, OMR ஆன்சர் சீட், ஸ்கோர் கார்டு, எக்ஸ்ட்ரா எனி டைம் அண்ட் எனிவேர் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் டிஜிலாக்கர். அப்போ இந்த டிஜிலாக்கர் ஐடியில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பராக இருந்தாலும், கன்ஃபர்மேஷன் பேஜாக இருந்தாலும், நீட் ஸ்கோர் கார்டாக இருந்தாலும், அட்மிட் கார்டாக இருந்தாலும், OMR ஸ்கேன் காப்பியாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். திஸ் கேன் கன்வீனியன்ட் அண்ட் டைம் சேவிங். எந்த இடத்துல வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, இன் கேஸ் கேண்டிடேட் ஃபர்கெட்ஸ் இஸ் யூசர் ஐடி ஆர் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டோ யூசர் ஐடியோ மறந்துட்டீங்கன்னா டு அசஸ் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் நீட் யூஜி போர்ட்டல், he or she can easily retrieve his application number, registered mobile number from his டிஜிலாக்கர் அக்கௌண்ட். ஏதாவது ஒரு காரணத்தினால் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையோ அல்லது யூசர் ஐடியோ பாஸ்வேர்டோ மறந்துட்டா கூட நீங்கள் ஈஸியாக இந்த நீட் போர்ட்டல் மூலமாக இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாக டிஜிலாக்கர் மூலம் அசஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் எடுத்துக்க முடியும். இந்த டீட்டெயிலெல்லாம் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஜிலாக்கர் மேக் இட் ஈஸியர் ஃபார் த கேண்டிடேட் டு வேலிடேட் த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் தேர் டாக்குமெண்ட்ஸ் as are issued directly by the registered users. அப்போ டிஜிலாக்கரில் இருக்கிறதுனால கேண்டிடேட் ஈஸியாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணிக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நிறைய கேட்குறாங்க இல்லைங்களா, அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஈஸியாக டிஜிலாக்கர்லேருந்து எடுத்து நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். Then self-uploaded documents can be digitally signed using e-sign facility. இப்போ நம்ம செல்ஃப் அட்டஸ்டேஷன் சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் நம்மளாம் அட்டஸ்ட் பண்ணுறது, அந்த ஃபெசிலிட்டி செல்ஃப் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி டிஜிட்டலி சைன் யூசிங் இ-சைன். அப்போது அது செல்ஃப் அட்டஸ்டடாகவும் நம்ம காட்டிக்க முடியும். ஸோ இன் வியூ ஆஃப் தி above the benefit, the candidate may give their consent at the time of submission of online application form for the storage of NEET UG application data and for the access of the same by the themselves as well as NTA. அப்போ இதை நீங்கள் அதோட கன்சர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஜிலாக்கர்லாம் இந்த டேட்டாலாம் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நான் டிஜிலாக்கரில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஜிலாக்கரில் இருக்கும். அப்போ எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அட்மிட் கார்டை சேவ் பண்ணி வைக்க முட்டாலும், ஸ்கோர் கார்டை சேவ் பண்ணி வைக்க முட்டாலும், ஸோ ஸ்கேன் காப்பி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே நீங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கன்சர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.